வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம் 10th கிளாஸ் மேக்ஸ் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 2.8 4th சம். பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காமா. ஃபஸ்ட்டு சம் வந்து 9 + 3 + 1 + டாட் டாட். செகண்ட் சம் வந்து 21 + 14 + 28/3 டாட் டாட் டாட். இந்த ப்ராப்ளத்தில் வந்து முடிவுறா தொடர்கள், ஓகேவாம்மா, இந்த ப்ராப்ளம் வந்து முடிவுறா தொடர்கள் அப்படின்னு வச்சுமே அதுக்கு ஃபார்முலா வந்து வேறு மாதிரி வரும். 9 + 3 + 1 + டாட் டாட் டாட். இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆமாம், R = T2/T1. அப்போ என்ன செய்யணும்? 3/9, ஸோ 1/3. தென் நெக்ஸ்ட் R = T3/T2. அப்போது that is 1/3. ஸோ இப்போ பாருங்கள், R = T2/T1 or T3/T2. ஸோ that is equal to 1/3. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இது வந்து T1, இது வந்து T2, இது T3. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசையில் முடிவுறா தொடர். அப்போ அதுக்கு ஃபார்முலா இருக்குது. S infinity that is equal to A/1 - R. S infinity equal to A/1 - R. அம்மா, இது வந்து நீங்கள் ப்ளஸ்ன்னு பார்த்தோட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இது கூட்டுத்தொடர் வரிசையான்னு சொல்லி நீங்கள் பார்த்துடக்கூடாது. இது பெருக்கு தொடர் வரிசையா கூட்டுத்தொடர் வரிசையா செக் பண்ணணும். ஆனால் பாருங்கள், R = T2/T1 1/3, R = T3/T2 1/3. அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஆனால் இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டுத்தொடர் வரிசைக்கு B - A, அதாவது இப்படி இருக்கணுமா, T2 - T1 = T3 - T2 இருக்கும். பாருங்கள், T2 வந்து 3 - 9 1 - 3, ஸோ -6 - 2. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. பார்த்தீங்களாம்மா? இது அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசையில் முடிவுறா அப்படிங்கச்சமா S infinity. S infinity = A/1 - R. ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. A வந்து 9, R வந்து என்னது? 1/3. ஸோ இது வந்து என்னது? R வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ that is S equal to S infinity equal to A/1 - R. A வந்து என்னது? இதில் A வந்து 9, R வந்து என்னது? 1/3. ஸோ that is 9/3 - 1/3. ஸோ that is equal to 9/2/3. ஸோ 9/1 into 3/2, that is equal to 27/2. அப்போ இது வந்து என்னது? ஒரு முடிவுறா பெருக்கு தொடர் வரிசையோட ஆன்சர். செகண்ட் சம் வந்து என்னதுமா? செகண்ட் சம் வந்து 21 + 14 + 28/3 டாட் 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 டாட். இப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக பார்ப்போமா? R இது வந்து T1, இது T2, T3. ஓகேவா? இது வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டவுடன் இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. முதல்ல இது வந்து செக் பண்ணணும். R = T2 வந்து 14/21. 7ஆல் டிவைட் பண்ணிச்சுமே வந்து R வந்து என்னது? 2/3. தென் நெக்ஸ்ட் R = T3/T2. T3 வந்து என்னது? 28/3. T2 வந்து 14. ஸோ 14 வந்து 14/1ன்னு எடுக்கலாம். ஸோ 28/3 1/14. நம்ம வந்து 14ஆல் டிவிஷன் பண்ணால் 114* equal to 14. 214* வந்து 28. அப்போ 2/3. ஸோ R = பாருங்கள், R = T2/T1 or T3/T2. இது வந்து என்னது? 2/3. அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசையில் முடிவுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிவுறா பெருக்கு தொடர் வரிசைனா S infinity, ஃபார்முலா S infinity equal to A/1 - R. ஓகேம்மா? அப்போ A வந்து முதல் உறுப்பு வந்து என்னது? 21.
ஸோ ஆர் வந்து என்னது, ஆர் வந்து என்ன சொல்லுவோம், என்ன இருக்கு இல்லையா 2/, ஆர் வந்து என்ன சொல்லுவோம் 2/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ஃபினிட்டி. ஏ வந்து 21, ஆர் வந்து 1 மைனஸ் ஆர் வந்து தட் இஸ் 2/3. ஸோ 21/3 மைனஸ் 2/3. ஸோ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 21/1/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 21 into 3 அப்படி தானம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 63. ஸோ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 63. ஓகேம்மா. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இந்த ப்ளஸ் போட்டோன்னு எனது கூட்டுத்தொடர் வரிசை நீங்கள் நினைக்காதீங்க. முதல்ல இந்த தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையாக பெருக்கு தொடர் வரிசையாக செக் பண்ணிவிட்டு இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை முடிவுறா, அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும், ஓட விட்டு படிக்கணும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.